இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரகாஷ் கருணா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல வீடியோஸ்க்காக பிரகாஷ் கருணா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த மொமெண்ட்ல பெரிய வணக்கம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி உங்க வீடியோ வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராமிலோ இல்லை என்னோட வாட்ஸ்அப்லயோ நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நான் அதை ஒரு வீடியோக்கு 2 பேருன்ற விதமா என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாள் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மொபைலை சூஸ் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்வேஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐஃபோன், ரெண்டாவது ஒன்பிளஸ், மூணாவது எக்கனாமியாக பார்க்கும்போது எம்ஐ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ஸோ 1.5 lakhs செலவு பண்ணி ஒரு 4G மொபைல் வாங்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கத்தில் ஐஃபோன் 11 Pro Max நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்க 2 மொபைல் ஒன்பிளஸ்ல ஏதாச்சும் ஒரு மாடல் சூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ லேட்டஸ்டாக 8 வந்திருக்கு. ஸோ எனக்கு 8 கம்பேர் பண்ணும்போது 7 நல்லா இருக்கு. அதுவும் 7T பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. கேமரா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்கு. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃபோனில் வெர்டிகலாக கேமரா கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் சர்க்குலராக இருக்கு. ஸோ கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது மோட்டோலாம் வந்திருக்கு, பட் இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் எம்ஐல பார்த்தீங்கன்னா Note 8 Pro நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் எனக்கு கொஞ்சம் எப்பயுமே பிராண்டடாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் விரும்புவேன் எப்பயுமே எதுலேயுமே. ஸோ அதனால நான் OnePlus 7T சூஸ் பண்ணி ஸோ அந்த ஃபோன் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த ஃபோன் வந்துடுச்சு. அந்த ஃபோனோட அன்பாக்சிங் முடிச்சுட்டு அந்த ஃபோனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பட்ஜெட், அதாவது 10,000, 20,000, 30,000, 40,000, இந்த 40,000 வரைக்கும் இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல் நான் இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரகாஷ் கருணா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வாங்க அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்துடுச்சு, பிரித்து பார்க்கலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் 40,000 ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் ஃபோனு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கவருக்குள்ள ஒரு கவர். பதட்டமா வேற இருக்கு, கையெல்லாம் உதிருது. நல்லா பெருசா தான் இருக்கு பாக்ஸ். அப்பா, OnePlus 7T நான் வாங்கி இருக்கிறது 8GB 256GB வேரியன்ட். ஸோ வாங்க பிரிச்சு பார்க்கலாம். கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்கு, வச்ச மாதிரி. இருமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, பொறுமையா திறக்கிற அளவுக்கு. அப்பா, பாக்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலா பார்க்க நல்லா பிரைட்டா நல்லா இருக்கு பாக்ஸ். ஸோ நம்ம இதை பிரிச்சாச்சு. ஃபோனை ஃபர்ஸ்ட் ஃபோனை பார்க்க போறோம். என்ன என்னடா ஃபோன்னு சொன்னா சோப்பு வாங்கி வச்சுருக்கிற? இதுதான் சொன்னது, போய் கடையில வாங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. கம்னூர் மாமா வராது ஆனா திட்டு. அதனால அவனுக்கு உடனே போய் நம்ம கொடுத்து நான் நில்லு நான் பிரிச்சு பாக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நிக்க வச்சுட்டு பிரிக்க வேண்டியதானே நீ? இதுதான் பண்றது இப்போ? இல்ல, இது நம்ம போன் ஏதாச்சும் ரிப்பேரா இருந்தா கூட பரவாயில்ல, மாத்திக்கலாம். இந்த மாதிரி இருந்தா எப்படி மாத்ததுன்னு தெரியலையே. இப்போ எனக்கு வாங்கும் போதே டவுட்டா இருந்துச்சு. மாதிரி பிரிக்கும் போதே ஒரு சைடு மட்டும் வெயிட்டா இருந்துச்சு. போன் இவ்வளவு வெயிட் இருக்கவே இருக்காது, ஆனா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு. நீ நிக்க வச்சு பிரிச்சு பார்த்துருக்கணும்.
நான் நில்லுன்னா அடுத்த கஸ்டமர்னு சொல்லிட்டு எப்பவும் வர பையன் கூட கிடையாது, புது பையன் வேற வந்துருந்தான். நம்ம பண்றது இப்போ வந்து அவங்க அப்பா வேற திட்ட போறாரு 40,000. ஆமாமா, இது காசு கொடுத்து கடையில வாங்கியிருந்தா கடையில் வாங்கினா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு பார்த்தேன் நான். அதுவும் இல்லாமல் அமேசானில் தான் வந்து அது போட்டிருந்தானுங்க. இன்னும் ரெண்டு சோப்பு வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொன்னா எங்களை மதிக்கிறியா நீ? மா எனக்கு என்னமா தெரியும், என்னமா நீ என்ன தெரிஞ்சு பேசுற மாதிரி பண்ணி என்ன பண்றது? இப்ப காசு அவன் 40,000 கொடுத்து வச்சு வாங்கி வச்சுக்கிறியா? இது உங்க அப்பா கம்மி இருக்காரா? என்னமா பண்ண சொல்ற? இப்ப என்ன பண்ண போற? இப்ப வச்சுக்கல சோகாப்பா வச்சுக்கலையா? சொல்ற மாதிரி இல்ல உங்களாம். எனக்கு என்னமா தெரியுமா போன் சொன்னது? கடையில பூர்வீகம் வாங்கினா வந்து 39,000 40,000 வரும். இதுல 38,000 வந்து 1000 ரூபாய் கம்மியாகவே வாங்கினேன் நானு. அது மாதிரிலாம் வராதுமா. இதுனா இவங்க நிக்க வச்சாவது பிரிச்சுக்கணும் பாசல. எடுத்து போன் பண்ணி வர வச்சுன்னு கேளு. இல்லைன்னா ஃபோன் இருந்தாவாச்சும் பரவாயில்ல. இப்போ நம்மளே ஃபோன் எடுத்து வச்சிட்டோம்னு சொன்ன ஒரே வார்த்தை சொல்லிடுவான். நம்ம என்ன பண்றது? அதனால அவனை நில்லுன்னா அவன் அப்படியே வண்டி எடுத்துன்னு போய் நேர்ந்துட்டான். அவன் பழைய பையனா இருந்தாலும் நிக்க வச்சிருக்கான். நம்பர் இருக்கு, இவங்க நம்பரும் இல்லை. இவன் நம்ம எடுத்துட்டுக்கானுங்க வர வழியில. என்ன பண்றது? இப்போ வச்சு சோப்பு வச்சுக்கினேன். இந்த சோப் போட்டு துணி துவை. அரசன் சோப் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ரொம்ப உனக்கு என்ன படுத்த இல்லை உன்னெல்லாம் வச்சுக்கினேன். இதுனது சந்தூர் 40,000 ரூபாய்க்கு தான் மிச்சம். சும்மா பிராங்க் பண்ணலாமா? போன்ல அடியில இருக்கு. சரி வாங்குறமே, சரி எப்படி சும்மா அப்படியே பண்ண, கொஞ்சம் அப்படியே பரபரப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. நான் பொற்கடி சரி விடு விடு விடு. அவ்வளவு போன்ல இப்போ ரியலா அன்பாக்சிங் அப்படியே ஆக்ஷன் பண்ணு. அப்படியே சோப்பு ஆவது சேனே இப்ப பாரு சீத்த பாரு மூஞ்சில. சரி அதான்மா முதல்ல பிரிச்சு வச்சிட்டேன். நீ எங்க பாத்துறேன்னு நினைச்சீங்க பாரு. இந்த டேப் ஒட்டி இருக்க. அப்புறம் இந்த கவர் எடுக்கும் போதே பார்த்தா ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. நீ கண்டுபிடிச்சிடணும்னு நினைச்சேன், கண்டுபிடிக்கல. அவ்வளவு சரா பேக் பண்ணி வச்சுக்கிறேன் ஏமாத்துறதுக்கு. சரி போ அன்பாக்சிங் பண்ணோம். சரி ஓகே வாங்க. பிராங்க்லாம் முடிஞ்சு போச்சு. நான் நினைச்ச அளவுக்கு போல. இவங்க வந்து